என் தங்கப்பிள்ளையே, பல இன்னல்களுக்கு மத்தியில் இந்த வராகி என் வாக்கினை கேட்க வந்த என் பிள்ளைக்கு ஒரு வெற்றி செய்தியினை இன்று நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த வியாழக்கிழமையில் இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியின் மூலமாக நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்ய வரப்போகின்றவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் பிள்ளையே, பொதுவாகவே இந்த வராகி என் வாக்கினை கேட்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் பல தடங்கல்களும் பல தடைகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இதை நீ கேட்டுவிடக்கூடாது, கேட்டுவிட்டால் நீ நல்லதை செய்ய தொடங்கி விடுவாய், உன் மனது நல்லதை யோசிக்க ஆரம்பித்து விடும் என்று எண்ணி பல தடங்கல்களை உனக்கு உருவாக்குவார்கள். அவர்கள்தான் தீய சக்திகள். அவர்களுக்குள் இருந்து ஆட்டி படைக்கின்ற அந்த தீய சக்தி உன்னை நல்ல சக்தியை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தும். அப்படி எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீ தீய சக்தியை வென்றுவிட்ட பிள்ளை என்பதனை மறந்து விடாதே. தீய சக்தியின் பிடியிலிருந்து தப்பித்து இந்த வராகி என்னுடைய அன்பினை பெற்றுக்கொள்ள இப்பொழுது நீ தயாராக இருக்கின்றாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த ஒவ்வொரு கஷ்டங்களும், உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாம் உன்னால் காலத்திற்கும் மறக்க முடியாததாக இருந்ததல்லவா? இதிலிருந்து நாம் எப்படி மீண்டு வரப்போகிறோம் என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்ட காலங்களை எல்லாம் நான் அறிவேன். நாம் அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து விட்டோம். ஆனால் நம்முடைய எதிர்காலம் என்னவாக போகின்றது, நாம் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றோமோ என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் இப்படியே இருக்கக்கூடாது. உன்னுடைய கஷ்டங்கள் இத்தோடு நின்று போக வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டும். அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும்? தெய்வத்தினை வணங்க வேண்டும். அதுவும் நம்பிக்கையோடு மட்டுமே. நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, அவசரப்பட்டு செய்த விஷயங்கள் உனக்கு சரியான முடிவுகளை கொடுக்கவில்லையோ என்று எண்ணி ஒரு நாளும் வருந்தாதே. ஏற்கனவே நீ முடிவுகளை எடுத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளை நீ சாமர்த்தியமாக எதிர்கொள்ள வேண்டும். அதுதான் உனக்குள் இருக்க வேண்டும். எடுத்துவிட்ட முடிவிற்கு நீ வருந்தி ஒரு பலனும் கிடையாது. அதனால் இந்த முடிவினை எப்படி சரியானதாக மாற்ற முடியும் என்பதனை நீ சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதையெல்லாமோ எப்படியெல்லாமோ கற்றுக் கொடுக்கின்ற நேரம் என் பிள்ளை உனக்கானதையும் நிச்சயமாக உனக்கு நல்லதாக கற்றுக் கொடுக்கும். இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள நினைத்தால் எப்பொழுதும் நீ இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கானவற்றை சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நான் இன்று இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய பயம் எல்லோருக்கும் இருப்பது உண்மை. சிலர் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதே கிடையாது. நாம் இந்த நேரம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை பற்றி மட்டும்தான் யோசிக்கின்றார்கள். ஒரு சிலருக்குத்தான் அது பொருந்தும், ஒரு சிலருக்கு அது ஒருபொழுதும் பொருந்தாது. எதிர்காலத்தை பற்றிய கவலை எல்லோருக்கும் இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய எதிர்காலத்தில் தனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இப்பொழுதே சேர்த்து வைத்திருந்தால் மட்டும்தான் அப்பொழுது கஷ்டமும் இன்றி கவலையும் இன்றி வேறு யாரையும் தொந்தரவு செய்யாமல் வாழ முடியும். அடுத்தவர்களை தொந்தரவு செய்து நாம் அந்த பெயரை பெறுவதற்கு பதிலாக நம்மால் என்ன முடியுமோ அதை செய்துவிட்டு நாம் இந்த வாழ்க்கையை நடத்தினால் போதும் என்கின்ற நிலை உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, அப்படி நீ நினைத்து விட்டால் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலுமே உனக்கு கவனம் அதிகமாக இருக்கும். யாரிடத்திலும் கையேந்தி விடக்கூடாது. இது போன்ற ஒரு அவமானம் ஒருபொழுதும் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்று நீ நினைத்து விட்டால் போதுமே, எல்லாமுமே உனக்கான மனநிலையை கொடுக்கும். என் பிள்ளைக்கு
ஒவ்வொரு நாளும் விடியலும் எப்படி எல்லாமோ இருந்து கொண்டிருக்கின்றது. நீ மனதிற்குள் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் தொடங்குவதனால் மட்டும்தான் என்னவோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில் அது சிறிதளவு உனக்கு மனவேதனையை குறைத்து மன நிம்மதியை கொடுக்கின்றது. இல்லாத பட்சத்தில் பயத்தோடு நீ தொடங்குவாயானால் உனக்கு வேதனைகள் தான் எஞ்சி நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் பிள்ளையே, இதையெல்லாம் கடந்து நீ வாழத் தொடங்கி கொண்டிருக்கின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ற ஒன்று இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி இருக்கின்றாய். நல்ல நேரத்தில் நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் உணரத் தொடங்கி இருக்கின்றாய். வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும், இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு திருப்பங்களும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதொரு மனநிலையைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது. எப்பொழுதும் போல நீ இந்த வாழ்க்கையை எண்ணி வருந்தாமல் இனிமேல் வரப்போகின்ற சந்தோஷங்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு. அம்மா உனக்கான வெற்றியினை உன் கைகளில் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன். நாளைய விடியல் யாருக்கான விடியல்? என் பிள்ளையே, நாளைய விடியலானது ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை சிவராத்திரியினுடைய இரவு. அதாவது நாளைய விடியலில் உனக்கு சிவராத்திரி சிவபெருமானோடு விடுகின்றது. நாளைய இரவு அவரை நீ வழிபட வேண்டிய நாள். என் பிள்ளையே, அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள சிவபெருமானினுடைய நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. நாளைய விடியல் தொடங்கியதுமே நீ எழுந்திருக்கும் பொழுதே சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டு எழுந்திருத்துப்பார். நிச்சயமாக என் குழந்தைக்கு மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும். சிவபெருமானே இன்று உன்னோடு பயணித்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் முடித்து கொடுப்பதாக உனக்கு தோன்றும். எவ்வளவுதான் விஷயங்கள் நடந்தாலும், எத்தனைதான் பிரச்சனைகளை கடந்தாலும், இதையெல்லாம் நீங்கி உன்னால் நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை உணர்வை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதபடி உனக்கு நன்மைகள் வந்து சேரும். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளும், என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிச் செல்லும். எல்லா கஷ்டத்தையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை அந்த சிவனை அன்றி வேறு யாரால் உனக்கு கொடுக்க முடியும்? எம்பெருமான் சிவபெருமானை நாளை வணங்கி என் பிள்ளை உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அவர் முன்னால் உண்மையோடும் நேர்மையோடும் நிற்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அனைத்து விஷயங்களும் நடப்பது உறுதி. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது. யார் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்கள் எல்லாம் சிவபெருமானால் தண்டிக்கப்படுவார்கள். என் பிள்ளையே, நாளை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை உனக்கு நிச்சயமாக அவர் முடித்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு மனநிலையில் ஏதேனும் சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குமாயின் நாளை சிவபெருமானை வணங்கி நெற்றியில் திருநீறு இட்டுக்கொள். விபூதியினுடைய அபிஷேக பிரியரான நம்முடைய சிவபெருமானுக்கு நீ விபூதியை கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். இதையெல்லாம் செய்யும் பொழுது நெய்யானது சுத்தமான பசுனை வாங்கி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது அவரினுடைய அன்பும் அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, உனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைத்திருக்கின்றதா இல்லையா என்கின்ற சந்தேகம் வரும் பட்சத்தில் அதை என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற உன் மனசாட்சியை தட்டி கேள்விகள் கேட்டுப்பார். நாம் சரியாக இருக்கின்றோமா? உண்மையாகவே தெய்வத்திற்கு எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்திருக்கின்றோமா? நம் வாழ்க்கையில் எல்லாமும் நாம் நினைத்தது போல நடக்கின்றதா என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் நாம் உண்மையாக நேர்மையாக மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்காமல் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தெய்வம் நம்மோடு இருக்கிறது என்பது உண்மை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமும் உண்மையாகும் பட்சத்தில் சிவபெருமானின் அம்சமாக விளங்கக்கூடிய இந்த வராகி என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்துவிடும். இன்று இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இது இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு வழங்கக்கூடிய ஆசிகளை பொறுத்து என்பதனை புரிந்து கொள். சிவபெருமானின் அம்சமான என்னை வணங்கிய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் ஒருபொழுதும் கஷ்டம் கிடையாது. சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து உனக்கான வெற்றியும் உன்னை வந்து
சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வராகி இன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கு சத்திய வாக்கு. நாளைய விடியலில் உனக்கு சிவபெருமானினுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அவரின் பெயரை கொண்டவர்களோ, ருத்ராட்சம் அணிந்து வருகின்றவர்களோ, நெற்றி நிறைய விபூதியிட்டு வருபவர்களோ, யாரேனும் உனக்கு உதவிகளை செய்தாலோ அல்லது உன்னோடு பேச வந்தாலோ அது சிவபெருமானின் அம்சம் என்பதனை நீ புரிந்து கொண்டு அவர்களின் உதவியை மறுக்காமல் பெற்றுக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.